இன்றைக்கி லேர்னிங் கிளாஸஸில் டே 17. ஸோ காலைல எழுந்திரிச்சு மார்னிங் வழக்கம் போல் எல்லா ப்ரைவசி ஒர்க்கும் முடிச்சுட்டு வழக்கம் போல் சுகர் இல்லாமல் ஒரு பாலை வேடிக்கை பார்த்துட்டு குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்றைக்கும் வந்து புல்லப்பும் அந்த லெக் ரேஸும் வந்து டெய்லியும் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது பண்ணால் நல்லா நம்ம கோரும் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். நம்ம புல்லப்பு கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிடும். நிறையா ஒர்க் அவுட்க்கு நல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதை டெய்லியும் ரூட்டீனில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எப்பயுமே டிப்ஸ் பண்ணும்போது டெய்லியும் அதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டை வச்சு பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக போகும். நீங்கள் மற்ற ஒர்க் அவுட் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது, டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் இன்றைக்கி பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து க்ரோ ஹோல்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து பம்ப் செக் பண்ணலாம்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம பாடி கண்டிஷன் இப்படி தான் இருந்தது. நல்லா கொஞ்சம் ஷோல்ட்ரு பைசப்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இட்லியும் மட்டனும் ஸோ அதை நல்லா சாப்பிட்டு ஒரு நாக் அவுட் பண்ணிட்டு லோட் வந்துச்சு. ஸோ லோட் இறக்கிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலைல ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே மத்தியானம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு லஞ்ச் ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பு ரத்த பொரியல் அதுவும் அடுத்து நாக் அவுட்டு. திரும்பியும் ஒர்க் ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு டெலிவரி கொடுக்கும்போது திரும்பியும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஒரு கஸ்டமர். அப்படியே முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஆஃபீஸ் மேட்டோட கொஞ்சம் அரட்டை. திரும்ப அப்படியே டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை போட்டு என் ஃப்ரெண்டே கொஞ்சம் பில் பண்ண பே பண்ண வச்சுட்டேன். அதை பே பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது அப்படியே கொஞ்சம் பாட்டை கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பிரியாணி. ஸோ அதை சாப்பிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு